அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெளியே இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துக்கு வெளியே இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்ற இளைஞர் வழக்கு விசாரணைக்காக நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு இன்று காலை வந்திருந்தார். அப்பொழுது அங்கு 6 பேர் வந்த மர்ம கும்பல் அவரை சுற்றி வளைத்த பொழுது தப்பித்து நீதிமன்றத்திற்கு வெளியே நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே ஓடினார். மாயாண்டியை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த கும்பல் நீதிமன்ற வாயிலில் வைத்து அவரை சரமாரியாக வெட்டியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி C குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு என்று எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்போது நீதிபதிகள் நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதனை ஏன் காவல்துறையினர் தடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா கொல்லப்பட்டவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் முன் விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் சம்பவம் நடந்திருப்பதாகவும் நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஒரு குற்றவாளியை சம்பவ இடத்திலேயே கைது செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குற்றம் நடப்பதற்கு முன்பாக அதனை காவல்துறையை தடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினர். இதற்கு பதிலளித்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மாவட்ட நீதிமன்றங்களில் ஏற்கனவே காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் திருநெல்வேலி சம்பவம் தொடர்பாக மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு பணிகள் தொடர்பாகவும் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த், உங்க தகவல்களுக்கு.